ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் கட்லெட் ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சைடில் இருக்க ப்ரௌன் கலரில் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து புட்டு போட்டுருங்க. நல்லா தூள் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பீஸ் குடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மேலே கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. கட்லெட்டுக்கு மாவு நல்லா பசைஞ்சிட்டேன். பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி ரொம்ப விட்டுற வேணாம், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டால் போதும். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் எடுத்து உருட்டிக்கோங்க. எல்லா மாவும் ஒரே சைஸில் உருட்டிட்டேன். இப்போ வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. போடும்போது நல்லா உள்ள கையில் வச்சு லைட்டாக தட்டி உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டியிருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. 1 சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். நாலு பிரெட்டு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் நமக்கு வந்து 7 கட்லெட் வரும். எல்லா சைடும் நல்லா வேகணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது, நல்லா பொன்னிறமாகணும். கட்லெட் நல்லா மேலே பொன்னிறமாயிடுச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. நல்லா டேஸ்டான பிரெட் கட்லெட் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.